நாராயண திரும்ப சார், எனக்கு ஒரு குழப்பம். நீங்க 2 பேருமே மதவாதம்னு சொல்றீங்களா? அது யார் தான் மதவாதம்? இந்தியா கூட்டணியா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி? நீங்க 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 குழம்புவதனால்தான் இந்த பிரச்சனையை நீங்க தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ தாக்கியதே கிடையாது. அந்த அந்த அவர்கள் குறித்து அவர்களுடைய மத வழிபாடுகள் குறித்து பேசியதும் கிடையாது, விமர்சித்ததும் கிடையாது. ஆனால் இந்து மதத்தை இவர்கள் தொடர்ந்து, இந்து மதத்தை, சனாதன தர்மத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்வதும், அதை கேலி பொருளாக பேசுவதும், தாக்குவதும் தொடர்ந்து வருகிறது. அதே மாதிரி மத ரீதியாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தின் அடிப்படையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய மதகுருமார்கள் சொல்வதை கேட்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்பி அவர்கள் ஒரு மதத்திற்கு ஆதரவாக அவர்கள் பேசுவது, அதுதான் சூடியோ செக்குலரிசம்னு நாம் சொல்றோம். போலி மதச்சார்பின்மை. மதசார்பின்மை என்று சொன்னால் எந்த மதத்திற்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இருக்கக்கூடாது. ஆனால் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய அது திமுகவாக இருந்தாலும் சரி, இங்கே விசிகாவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஓட்டுக்காக ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு சமுதாயம் ஓட்டு வைக்கிறது, மொத்தமா ஓட்டு வருது அந்த விழுக்காடு என்பதற்காக இவர்கள் அந்த போலி மதச்சார்பின்மை என்கிற ஆயத்தை எடுத்துக்கொண்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள். அதனால இந்த நாட்டுல மதவாத கட்சின்னு சொன்னா அது காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே சார், புரிஞ்சு சார். இப்போ இந்த ஏக்நாத் சிண்டே பதவியேற்று இருக்காரு, துணை முதல்வராக பதவியேற்கிறாரு. நம்ம அந்த மகாராஷ்டிராவில் அந்த 288 அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அந்த 232 இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெற்றும் ஒரு 10 நாட்களாகவே இந்த முதல்வர் தேர்வுக்கான ஒரு இழுபறி சூழ்நிலை நிலவியது சார். இதனால் அந்த மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி அரசு பங்கேற்பதில் ஒரு 11 நாள் இழுபறிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இதுல மிக முக்கியமா சொல்லணும்னு சொன்னா, நீங்க ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அதன் பிறகு பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த கூட்டணியானது யார் முதலமைச்சர் என்று முதலிலேயே நாங்கள் எதையும் முடிவு செய்து கொண்டு இந்த தேர்தலில் போட்டி போடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எப்படியெல்லாம் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுப்பது, யாரு யாரை எந்த கட்சிக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்பதெல்லாம் கண்டிப்பா பேசித்தானே தீரணும். அப்போ அதுல சில வாக்குகள் வந்திருக்கலாம், சில அதெல்லாம் பேசி தீர்த்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காம இது நம்ம தொடர்ந்து நாம பார்ப்பது தானே. எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் அதனுடன் உட்கார்ந்து பேசி அதை ஸ்மூத்தா ஒரு அமைதியாக நாம் ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால், 5 வருடங்களுக்கு ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் 5 நாட்கள் அமர்ந்து பேசி அதை சரி செய்வது என்பது தவறான விஷயம் அல்ல என்று நான் கருதுகிறேன். திரு மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் மற்றும் அதனுடைய இதுபடி தொடர்ந்து பேசணும். இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு 5-6 நாட்களாகவே ஒரு எதிர்க்கட்சிகள் ஒரு பேரணி மற்றும் அது தொடர்பான ஒத்திவைப்பு நோட்டீஸுகள், இங்கு தமிழகத்தோட மழை வெள்ள நிவாரண பணிகள் மற்றும் அதற்கான நிதியுதவி, பெஞ்சல் புயலுக்கான நிதியுதவி கோரி கூட அந்த ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்த அதானி முறைகேடு விவகாரம் மற்றும் இந்த சம்பல் இல்லை இந்த ஜாமா மசூதி கலவர பிரச்சனை விவகாரம், இது தொடர்பான பிரச்சனைகளை, மணிப்பூர் விவகாரம், இவைகளை விவாதிப்பதற்கு அனுமதி கோருறாங்க. ஆனால் அரசு தரப்பில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலோ அல்லது மத்திய அரசு சார்பாக ஒரு விளக்கமோ அளித்தால் இந்த பாராளுமன்ற இந்த ஸ்தம்பிப்பு பிரச்சனை இல்லாம இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இல்ல, இப்போ எதிர்கட்சிகள் தொடர்ந்து பாராளுமன்றம் நடைபெறும் போதெல்லாம், அதாவது மக்களுக்கான சட்டங்களை ஏற்றும் போது, மக்களுக்கான பல சட்டங்கள் இருக்கிற திருத்தங்களை கொண்டு வரும் பொழுது, மக்கள் பிரச்சனைகளை குறித்து விவாதம் செய்யும் போது எல்லாமே எதிர்கட்சிகள், குறிப்பாக இந்த 10 வருடங்களாக பார்த்து வருகிறோம், பாராளுமன்றத்தை முடக்கும் வேலையில தான் ஈடுபடுறாங்க. அந்த நேரத்துலதான் வேண்டும் என்றே யார் மூலமாகவோ சில பிரச்சனைகளை தூண்டி விடுகிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் அதானி விவகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதானி விவகாரத்துல பதில் சொல்ல வேண்டியது அதானி நிர்வாகம். அதற்கும் அரசாங்கத்திற்கும் என்ன தொடர்பு? அத குற்றச்சாட்டுல கூட அதானியும் சில மாநிலங்கள், பாஜக ஆளாத பல மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த சட்டசபையில பேசுங்க, யார் வேணான்னு சொன்னது? ஒன்றும் தவறு இல்லை. நாங்களே கேள்வி கேட்கிறோம், வாங்க இந்த மாதிரி சொல்றாங்களே, என்ன விஷயம் கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? அதை
ஆந்திராவில் பேச சொல்லுங்க, பேசட்டும். அதனால இது முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக, பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது, மக்கள் நல திட்டங்கள் சென்றடையக்கூடாது, மக்களுக்காக நல்ல சட்டங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு தீய எண்ணத்தின் அடிப்படையில, மக்கள் மீதான, இந்திய மக்கள் மீதான வெறுப்பின் அடிப்படையில எதிர்கட்சிகள் செயல்படுகின்றன. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். தவிர இவர்கள் செய்வதனால பாராளுமன்ற நடவடிக்கைகளோ பாராளுமன்றமோ முடங்கி போய் விடாது. இவர்களுக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, பேசுவதற்கு எதுவும் தெரியாது. தைரியம் இருந்தால் போய் பேசட்டும், எப்படியும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நான் கூட நேற்று ஒரு கார்த்திக் சிதம்பரம் கூட நேற்று பேசியிருக்கிறாரு ஒரு பாராளுமன்ற சிபில் பத்தி போட்டிருக்கிறாரு. நல்ல விஷயத்தை நாம் வரவேற்கிறோம். அதுல என்ன சொல்லுங்க? அப்போ தேவையில்லாத விஷயங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டியதில்லை என்று நாம் கருதுகிறோம். அவ்வளவுதான்.